விழிப்புணர்வு மெசேஜ். லாஸ்ட் வீக் வந்து ஒரு லாங் பிளேஸ்ல இருந்து, கிட்டத்தட்ட மதுரை தாண்டி ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்களோட ஸ்கின் இஷ்யூக்காக வந்திருந்தாங்க. உள்ளங்காலில் இருக்கக்கூடிய அந்த சொரியாசிஸ் ப்ராப்ளத்துக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவர் வித்தின் 15 டேஸில் நல்ல ரிசல்ட் கிடச்சி அவங்க கால் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகி ஒரு 80% இம்ப்ரூவ்மெண்ட் வித்தின் ஷார்ட் பீரியடில் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதாவது அவங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரோ ஒரு ஆள் சித்தா மெடிசினில் ஏதாவது சைடு எஃபெக்ட் உண்டுமா? ஒரு சிலர் சொல்கிறாங்க கிட்னி ப்ராப்ளம் வந்துடும், ஒரு சிலர் சொல்கிறாங்க லிவர் ப்ராப்ளம் வந்துடும், இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது சம்பந்தமாக என்னன்னு ஒரு டவுட்டை வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த பேஷண்ட்டுமே டைரெக்டாக இது சம்பந்தமாக ஒரு தெளிவு தெரிஞ்சா நல்லது டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இது வந்து அவருடைய டவுட்டு மட்டும் கிடையாது, ஒரு பரவலாக இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்ட ஒரு லேட்டஸ்டான ஒரு ட்ரெண்டிங் இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கான ஒரு விளக்கம் அல்லது இதற்கான ஒரு பதில் எல்லா பீப்புளுக்கும் கிடைக்கணும், இது சம்பந்தமான விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெசேஜை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, சித்தா மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட நமக்கு லிட்ரேச்சர் அடிப்படையில் பார்த்தாலுமே 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிசின். அதாவது ட்ரெடிஷ்னல் மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடியது பல வருஷங்களா பல நூற்றாண்டுகளாக பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது சைனீஸ் மெடிசின் இருக்குது, திபெத்தியன் மெடிசின் இருக்குது, அதுக்கப்புறமா கிரேக்க மருந்து இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையுமே அந்தந்த நாடுகளுக்கான தனித்துவமான ஒரு மருத்துவம் கண்டிப்பா பல வருஷங்களா இருக்குது. அதாவது இப்ப நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், டிசீஸ் எல்லாமே நேற்றைக்கு தான் ஆரம்பிச்சதோ அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஆரம்பிச்சது கிடையாது. இந்த உலகம் எப்போ ஆரம்பிச்சதோ அந்த காலத்துல இருந்தே டிசீஸ் உண்டு, அந்த டிசீஸுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு. ஸோ அந்தந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு, மூலப்பொருட்களை வச்சு மெடிசின்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மெடிசின் அப்படி சொல்லக்கூடியது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஹெர்பல் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து மினரல் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா தாது பொருட்கள், இதெல்லாமே சேர்ந்த ஒரு மூலப்பொருட்களை வச்சு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவம் தான் இந்த இந்தியன் மெடிசின். அதில் சித்தா மெடிசனும் இன்க்ளூடட். ஓகே, இப்போ சைடு எஃபெக்ட் உண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான கேள்விக்கு ஒரு எளிய பதில் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதாவது நம்ம எல்லாருமே சாப்பாடு சாப்பிடுறோம், அந்த சாப்பாட்டில் என்ன பண்ணுறோம்? உப்பு சேர்க்கணும். அப்போ உப்பு சேர்க்காம எந்த உணவுமே கிடையாது. அது ஒரு காமனாக ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சமையல் பண்ணுறவங்க, அதுக்கப்புறமா பெண்கள் மட்டும்தான் சமையல் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. வழக்கமாக இல்லை, குடும்பம் அப்படின்னா குடும்பத்தில் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட நலனுக்காக பண்ணக்கூடியதில்லை. சால்ட் சேர்க்காம யாருமே பண்ணுறதில்லை. ஸோ இந்த சால்ட் அப்படின்றது சைடு எஃபெக்ட் உள்ளதா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் இல்லை, சால்ட்னால என்ன கேடு வந்துட போகுது? ரொம்ப ஜாஸ்தியானா கேடு, மற்றபடி உணவில் சேர்த்தா கேடு உண்டா? கிடையாது. ஓகே, இப்போ 1/2 கிலோ சால்ட்டு அப்படியே எடுத்து இன்னைக்கு நம்ம கலக்கி ஒரு தண்ணியில் கலக்கி அல்லது ஏதோ ஒரு ஒரு பர்டிகுலர் உணவுப் பொருளை கலக்கி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே பார்த்தாலே அவங்க பாடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் அப்படி மாறி போயிடும், அவங்க கிட்னியில் நிறைய டேமேஜ் வந்துடும். ஓகே, ஸோ உணவு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரணமான உப்பு அளவுக்கு மிஞ்சினா என்ன ஆயிரும்? அது விஷமா மாறிடும். ஸோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேர்ஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ நம்ம முன்னால பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த பழக்கத்தில் இருந்த இந்த சித்த மருத்துவத்தில் எல்லாத்துக்குமே குறிப்பிட்ட அளவு, குறிப்பிட்ட நாள் அளவு, இந்த மாதிரி எல்லாமே டிஃபைன் பண்ணி தான் டெக்ஸ்ட்ல எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மருந்துமே அதோட ப்ரிப்ரேஷன் அப்படி சொல்லும்போது ஒவ்வொரு அதுக்கான ப்ராசஸ் இருக்கும். ஒரு மூலிகை பொருளாக இருந்துச்சுன்னா
இந்த மூலிகை வந்து நஞ்சு உள்ள மூலிகை அப்படின்னு. அதாவது ஒரு இலையை எடுத்துக்கோமே, அந்த இலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இலையோட நடுத்தண்டு மருந்துல சேர்க்கக்கூடாது. ஸோ அது விஷப்பொருள். சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இஞ்சின்னு இருக்கு பார்த்தீங்களா, இஞ்சி. அந்த இஞ்சிக்கு மேல் தோல் வந்து நஞ்சு அப்படின்னு சித்தா டெக்ஸ்ட்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கு. அதனால எந்த மருந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் அதோட மேல் தோலை சீவிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுறது வழக்கம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகை, ஒவ்வொரு தாது பொருள், ஒவ்வொரு அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துலேயுமே எது நல்ல பார்ட்டு, எதை செலக்ட் பண்ணணும், எதை தவிர்க்கணும், எதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது எல்லாமே சித்தர்கள் பாடல்கள் வழியாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால எது பயன்படுத்தக்கூடாதோ அந்த மருந்தை சித்த மருத்துவர்கள், குவாலிஃபைட் சித்த மருத்துவர்கள் பயன்படுத்த மாட்டாங்க. ஓகே, தென் அளவு. ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு அப்படின்றது இருக்கு. அதாவது மூலிகை மருந்து அப்படின்னா அது வந்து ஒரு 1/2 கிராம், ஒரு 500 மில்லிகிராம் எடுக்கலாம், 1 கிராம் எடுக்கலாம், 3 கிராம்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது. அதாவது ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் திரும்ப வந்து புக்கா மாற்றி அதெல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்ஸுமே பண்ணுறது. ஸோ இதுதான் அளவு, இவ்வளோதான் சாப்பிடணும் அப்படின்றது ஒரு நியதி இருக்குது. அதன்படி தான் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. எல்லாருமே இப்போ இன்க்ளூடிங் மை செல்ஃப் வந்து அந்த மாதிரி தான் கொடுப்போம். ஓகே, அந்த அளவுப்படி அந்த குறிப்பிட்ட நோயாளியுடைய தன்மையை பொறுத்து, அவங்களோட எடையை பொறுத்து, அவங்களுடைய ஏஜை பொறுத்து, இந்த மாதிரி பல கிரைட்டீரியாவை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பொருத்தமான மருந்தை ஒரு மருத்துவர் செலக்ட் பண்ணி இவ்வளவுதான் டோஸ் அளவு அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அது அமிர்தமா மருந்தா ஒர்க் பண்ணும். ஆனா சித்தா மருந்து தானே, அது எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அது சைடு எஃபெக்ட்லாம் கிடையாது அப்படின்ட்டு பரப்பப்பட்ட தவறான ஒரு அந்த செய்தியை நம்பி சால்ட்டை 1/2 கிலோ சாப்பிட்ற மாதிரி குறிப்பிட்ட மருந்தை நீங்க உங்க இஷ்டத்துக்கு எடுத்து அளவு மாற்றி ஒரு கடுமையான டோஸ்லையோ அல்லது உங்க வயதுக்கு பொருந்தாத அளவுலையோ அல்லது உங்க உடல் எடைக்கு பொருந்தாத அளவுலையோ செல்ஃப் மெடிகேஷன், சொந்தமாக தவறுதலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்கிட்டா அதுக்கு சித்த மருத்துவம் பொறுப்பாகாது. அது யார் தவறுதலாக பயன்படுத்தினாங்களோ அவங்கள பொறுத்தது. இப்போ வந்து 1 கிலோ சுகர் அதை அப்படியே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பிளட் சுகர் எவ்வளோ ஏறும். இப்போ ஆல்ரெடி பிளட் சுகர் எலிவேட்டடான ஒரு பேஷண்ட்டு இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும். அதுக்கப்புறமா இரும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சாதாரணமாக பிளட்ல ஹீமோகுளோபின் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அயன் சம்பந்தமான மருந்துகள் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அயன் ஒரு மெட்டல். இந்த மாதிரியான மெட்டல் நிறைய சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது. இப்போ அயன் ஒரு பற்ப வடிவத்திலேயோ அல்லது செந்தூர வடிவத்திலேயோ ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு மேக்னெட்டை வச்சு அது பக்கத்தில் கொண்டு போனால் அது ஒட்டுமா? ஒட்டாது. ஏன்னா அதில் எந்த அயன் பார்ட்டிகளுமே இருக்காது. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அயன் ஆனது ஒரு உப்புச்சத்தாக மாற்றப்படுகிறது, ஃபெரிக்காவோ அல்லது ஃபெரஸாவோ அந்த மாதிரி மாற்றப்படுகிறது. இந்த மாற்றுறதுக்கு கெமிக்கல் லேபோ அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஒரு குறிப்பிட்ட மூலிகை இருக்கும், அந்த மூலிகையில் ஒரு 4 மணி நேரம் அரைக்கணும், அதுக்கப்புறமா திரும்ப காய வைக்கணும், திரும்ப அதை புடம் போடணும், திரும்ப இன்னொரு மூலிகை சாரால திரும்ப அரைக்கணும், அதுக்கப்புறமா கவசம் பண்ணி புடம் போடணும். இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் எந்த அறிவியல் நவீன வளர்ச்சியுமே இல்லாத காலகட்டத்திலேயே ஃபிக்ஸடாக எழுதப்பட்டிருக்கு. அந்த ஃபிக்ஸடான எழுதப்பட்ட விதத்தில் நம்ம வந்து மருந்தை ப்ரிப்பேர் பண்ணோம்னா இவ்வளவு டைம் இந்த இதனால் அரைக்கணும் அப்படின்னு பண்ணி முடிச்சோம்னா அப்படியே வந்து மெடிசின் ப்ராப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வெல் எக்யூப்டான ஒரு சிஸ்டம் தான் இந்த சித்தா மருத்துவம். இந்த சித்த மருத்துவம் ப்ராப்பராக முறையான ஒரு மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்டால் முறைப்படியான அந்த டோஸை பேஷண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நோய் வன்மையை பொறுத்தும் நோயாளியுடைய தன்மையை பொறுத்தும் டாக்டர் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த மருந்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது பெஸ்டானது. உங்கள் உடம்புக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம் வராது.
தவறுதலா யாரோ சொன்னாங்க அப்படின்ட்டு மருந்து எடுத்துக்கிறதோ அல்லது செல்ஃப் மெடிசின் எடுத்துக்கிறதோ கண்டிப்பா ரொம்பவே பிரச்சனைக்குரியது. எப்படி வந்து ஒரு 1 கிலோ உப்பு, 1/2 கிலோ உப்பை சேர்த்து சாப்பிட்டா எப்படி பாதிப்போ, அதே மாதிரி அன்னெசரியான பாதிப்புகள் வர்றதுக்கு தவறுதலான நடைமுறை தான் அதுக்கு காரணமா இருக்குது. ஸோ டோன்ட் வரி. சித்தா மெடிசனா இருக்கட்டும், இந்தியன் மெடிசின் வெரைட்டிஸா இருக்கட்டும், எல்லாமே முறையான பிரிஸ்கிரிப்ஷன்ல முறையான அறிவுரைப்படி கரெக்டா அதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அமிர்தமானது அப்படின்ற அந்த தகவலை உங்க எல்லார்ட்டையும் பகிர்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க அனுப்புங்க. அவங்களுக்கு இதுல ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ், டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த தகவல் கொடுங்க. அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். இப்ப நவீனமா சயின்டிபிக்கா எவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் வந்தாலும் இது சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படின்ட்டு யாராவது உங்கள்கிட்ட சொல்றவங்க, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய தாத்தா பாட்டி இது எல்லாமே அவங்க பயன்படுத்தினது இந்த சித்த மருத்துவத்தை தான் அப்படின்றத ஒரு நாளும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.